இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. அந்த ஏ சான்றிதழ் அப்படின்னு சொன்னாலே இவங்க ஆர்கியூ பண்ணி அதை யூஏவா யூ சான்றிதழாக மாற்றுவதற்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபடலை. என்ன காரணம்னா இதுவே வந்து இவ்வளோ பெரிய இழுத்தடிப்புக்கு பிறகு ஒரு வழியாக இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆர்கியூ பண்ணி அதை கெடுத்துட வேணாம் அப்படின்ட்டு ஓகே. அந்த படத்தில் பிரியாமணியுடைய ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஷீலா ராணி சுந்தர். அவங்க வந்து ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனால் படத்தில் பிரியாமணிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு நினைக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் மாதிரி தெரிஞ்சு ஒரு ட்விஸ்டாக அவங்க ஒரு நெகட்டிவான ஒரு ரோலாக மாறுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டைட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்ங்கிறது தான் இது இப்போ வரைக்கும் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறத அந்த டைட்டில் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி டைட் வைக்க வேண்டாம்னு விஜய் சார் வந்து சொன்னதா ஒரு தகவல் வெளியாச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அதை நாங்களே கூட வலைபேச்சிலாம் பிரேக் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம கேவியின் தரப்பில் பேசும்போது ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரையும் பார்த்தீங்கன்னா இதுதான் விஜயினுடைய முதல் ஏ சர்டிஃபிகேட் படம். பட் அதே நேரம் பகவதிங்கிற ஒரு படத்துக்கு ஏ சான்றிதழ் கிடைத்ததாக ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அதை நான் இன்னும் அதை வெரிஃபை பண்ணலை. அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு சோப் போடுற மாதிரியான காட்சிகள்லாம் கூட அப்போல்லாம் இருக்கும். அதேமாதிரி அந்த காதல் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இது எல்லாமே என்னென்னா ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக அப்போ பண்ணார். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் படம் வசூல் ரீதியாக ஒரு சாதனை படமாக மாறுவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. அந்த லீக்கான கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4K ரெசல்யூஷனில் வந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது. ரொம்ப கிளியராக அவ்வளவு கிளாரிட்டி உள்ள ஒரு பிரிண்ட். அதுக்கடுத்து அந்த படம் வந்து ஒரு மொக்க படம்ங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வந்துச்சு. இப்போ அஜித்தை கூப்பிடுறாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரா என்ன? இன்னொன்று விஜய் வந்து நடிகர் இல்லை, முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் விழாவுக்கு கூப்பிட்டு வந்து அஜித் வரமாட்டேன்னு சொல்லிட முடியாது. ஒரு சூர்யா மாட்டேன்னு சொல்ல மாட்டார். தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும். ஸோ அந்த முன்னணி நடிகர்கள் எல்லாருமே தவறாமல் வந்துடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் திமுக கட்சி பொறுப்பில் இருக்கிற இந்த சில்லுண்டி நடிகர்கள்லாம் சில பேர் இருக்காங்க, அந்த துணை நடிகர்கள்லாம், அவங்க வரணும்னு யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க வராதது ஒரு விஷயமும் கிடையாது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் பிஸ்மி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், ரொம்ப நாளா வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து ஜனநாயகன். இப்போ இந்த படத்தோடைய அப்டேட்டா வந்து இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமாம், உண்மைதான். ஏன்னா பொதுவாகவே சமூக ஊடகங்களில் வருகிற செய்திகளில் பெரும்பாலும் உண்மை இருக்கிறது இல்லை, வதந்தியாக இருக்கும், அல்லது அந்த தகவலை பரப்புகிறவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி தான் ஜனநாயகன் குறித்த செய்திகளும். ஜனவரி 9 அந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனால் இது வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் அப்படி தள்ளி போய் பல ரிலீஸ் தேதிகள் சமூக ஊடகங்களில் வந்து வெளியானது. என்னென்னா விஜய் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் ஆசையினுடைய வெளிப்பாடு தான் அது. இப்போ சமீபமாக வந்த செய்தி அப்படிங்கிறது ஜனநாயகன் படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. நம்ம அந்த பட நிறுவனம் தரப்பிலே விசாரித்தா அந்த செய்திங்கிறது உண்மை தான். அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை ஜூன் 30 மும்பையில் இருக்கிற அந்த தணிக்கை அலுவலகத்திலிருந்து கேவிஎனுக்கு வந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. இது மாதிரி ரீரிவைசிங், அதாவது ஏற்கனவே சென்னையில் வந்து இங்கே இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸர் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ரிவைசிங் அனுப்புனாங்க. ஏற்கனவே மும்பையில் வந்து ஒரு 9 பேர் படம் பார்த்துட்டாங்க. இப்போ பார்த்தா திருப்பியும் வந்து அதே 9 பேர் மீண்டும் அதே படத்தை பார்க்குறதுக்காக வந்து ஒரு அழைப்பு வந்தது. அதன் பேரில் டைரக்டர் வினோத் அப்புறம் அந்த படக்குழுவை சேர்ந்தவர்கள்லாம் போனாங்க. அவங்க படம் பார்த்துட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் படத்துக்கு வந்து ஏ சான்றிதழ் கொடுக்குறோம். என்னென்னா வன்முறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ஏ சான்றிதழ் தான் கொடுப்போம், யூஏ கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏ சான்றிதழ் அப்படின்னு சொன்னாலே இவங்க ஆர்கியூ பண்ணி அதை யூஏவா யூ சான்றிதழாக மாற்றுவதற்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபடலை. என்ன காரணம்னா இதுவே வந்து இவ்வளோ பெரிய இழுத்தடிப்புக்கு பிறகு ஒரு வழியாக இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம
ஆர்கியூ பண்ணி அதை கெடுத்துற வேணாம் அப்படின்ட்டு ஓகே ஏ சான்றிதழுக்கு நான் சம்மதிக்கிறோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் அதே நேரம் அவங்க கூடுதலாக சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. சில காட்சிகளுக்கு வந்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே, சில வசனங்களை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த இந்த கட்ஸ்லாம் கொடுத்த அப்புறமே வந்து ஏ சான்றிதழ் வந்து வழங்கியிருக்காங்க. ஆமாம், அது விதிப்படி அது Okay. நடக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அதீத வன்முறை இருக்குது, ஓகே, ஒருத்தன் கழுத்தை வந்து க்ளோஸ்அப்பில் கரன்னு அறுக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காட்சிக்கு நாங்கள் ஏ கொடுக்குறோம், அதுக்காக இதை அனுமதிங்கன்னு சொல்லிட மாட்டாங்க. இதை தூக்கின பிறகும் அது ஏ தான். ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ அவங்க முக்கியமாக சொன்ன அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் பிரியாமணியுடைய ஒரு கதாபாத்திரம் உண்டு. அவங்களுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஷீலா ராணி சுந்தர். அவங்க வந்து ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனால் படத்தில் பிரியாமணிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு நினைக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் மாதிரி தெரிஞ்சு ஒரு ட்விஸ்டாக அவங்க ஒரு நெகட்டிவான ஒரு ரோலாக மாறுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி ஒரு கேரக்டருக்கு அந்த பேரை வச்சுருவீங்க என்ன. இப்போ அவங்க தரப்பிலிருந்து அவங்க இன்னும் இருக்காங்க, அவங்க தரப்பிலிருந்து அவங்களோ அவங்க உறவினர்களோ அப்ஜெக்ட் பண்ணால் என்ன பண்ணுறது, அதனால் இந்த பேரை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஏ சான்றிதழ் கிடச்சிருச்சே அப்படின்னு இந்த வாரமோ அடுத்த வாரமோ அந்த படத்தை இவங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா, இந்த சென்சார் பார்த்த அந்த வெர்ஷன் இருக்குல்ல, இது அல்லாமல் படத்தில் சில அடிஷன்ஸ் இருக்குது. ஒரு 3 பாடல்களை வந்து அதில் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுறாங்க. ஆமாம், 3 பாடல்கள். இந்த ராவணான்னு ஒரு பாடல் இந்த இன்ட்ரோல் பிளாக் கிட்ட வருது, அந்த பாடல் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து இந்த ரோலிங் டைட்டில் வரும்ல, இந்த டெக்னீஷியன்ஸ் பேரெல்லாம் வரும்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மலேசியாவில் நடந்த அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுடைய விஷுவல்ஸை அது உள்ளார எடுத்துகிட்டு வர்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் டைட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்ங்கிறது தான் இது இப்போ வரைக்கும் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறத அந்த டைட்டில் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி டைட் வைக்க வேண்டாம்னு விஜய் சார் வந்து சொன்னதா ஒரு தகவல் வெளியாச்சு சார் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அதை நாங்களே கூட வலைபேச்சிலையெல்லாம் பிரேக் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம கேவியின் தரப்பில் பேசும்போது இல்லை நாங்கள் அதை வைக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இடையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து கேவியின் தரப்பிலிருந்து விஜயை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் இது உங்கள் கடைசி படம் என்ன, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வரலாற்று செய்தாக மாறப்போகுது. அப்போ அதில் வந்து இப்படி உங்கள் பேர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னையும் அப்படி வராது, வந்ததில்லை, இனி பின்னையும் வராது. அப்போ முதலமைச்சர் விஜய் நடிக்குங்கிறது இந்த படத்தில் மட்டும்தானே சாத்தியம் என்ன. ஸோ அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படி வைக்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸுமே அந்த போர்ஷன் பயங்கரமாக இருக்குது. அதான் படத்தில் கிளாப்ஸ் வருதோ இல்லையே, இந்த டைட்டில் கார்டுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி புதுதாக சென்சார் செய்யப்பட்ட பிறகு நீங்கள் படத்தில் ஏதாவது காட்சிகளையோ வசனங்களையும் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா ரூல் 33ன்னு ஒரு இது இருக்குது. அந்த அடிப்படையில் இதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாரம் 10 நாளில் மறுபடி வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு 10 to 15 days ஆகுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஜூலை 23, 24 மாதிரி வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது தவறுனா அது அப்படியே ஆகஸ்ட்டுக்கும் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி வந்து விஜய் சார் வந்து நிறைய படம் வந்து இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு. எந்த படத்துக்குமே வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட்ன்ற மாதிரி எந்த படம் வந்தது இது ஃபர்ஸ்ட் படம் இல்லையா? ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரையும் பார்த்தீங்கன்னா இதுதான் விஜயனுடைய முதல் ஏ சர்டிஃபிகேட் படம். பட் அதே நேரம் பகவதிங்கிற ஒரு படத்துக்கு ஏ சான்றிதழ் கிடைத்ததாக ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அதை நான் இன்னும் அதை வெரிஃபை பண்ணலை. பட் எனக்கு தெரிஞ்சு பைரவா வரைக்கும் விஜய் நடித்த படங்கள் எல்லாமே யூ சான்றிதழ் படங்கள்ங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம்தான். என்னென்னா இன்றைய விஜய் படங்களை விட்டுருவோம், ஆரம்ப கால விஜய் படங்கள்லாம் கொஞ்சம் கிளுகிழுப்பாக இருக்கும். அந்த ரசிகன் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் விஜய் வந்து நடிகராக அறிமுகம் ஆகிறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு புதுமுகம் நடித்த படத்தை வந்து மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அப்போ மக்களை தியேட்டரை நோக்கி வர வைத்து விஜய் படத்தை வந்து ஒரு வணிக வெற்றி படமாக மாற்றுவதற்கு எஸ்ஏசி வந்து நிறைய அட்டெம்ப்ட் பண்ணார். அதில் ஒன்று தான் இந்த கிளாமர். அவர் படத்தில் பார்த்திங்கன்னா மாமியாருக்கு சோப் போடுற மாதிரியான காட்சிகள்லாம் கூட அப்போலாம் இருக்கும். அதேமாதிரி அந்த காதல் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இது எல்லாமே என்னென்னா ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக அப்போ பண்ணார். ஸோ அது போன்ற படங்களும் யூ சான்றிதழ் அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நானே யோசித்தேன், தணிக்கையினுடைய லட்சணம் தான் நமக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஸோ அப்போ மெர்சலுக்கு பிறகு தான் யூஏ சான்றிதழ் விஜய் படங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் யூஏ சான்றிதழ். ஜனநாயகன் தான் எனக்கு தெரிஞ்சு முதல் ஏ சான்றிதழ் படம்.
ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இந்த இ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்கன்னா, 18 வயசு கீழ இருக்கவங்க வந்து தியேட்டருக்கு போ முடியாது. அந்த படங்கள வந்து பார்க்க முடியாது. ஸோ இதனால வந்து இந்த தியேட்டர் ஓனர்ஸ்க்குலாம் எதனா பாதிப்பு ஏற்படுமா? அதாவது தியேட்டர் ஓனருக்கு பாதிப்புங்கிறத விட படத்தினுடைய படத்தோட வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இப்போ சான்றிதழ் அப்படின்னா நீங்கள் 18 வயசுக்கு கீழ் உள்ளவர்கள் அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது, தியேட்டரில் வந்து டிக்கெட் கொடுக்கக்கூடாது சட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் இருக்காங்கல்ல, நீங்கள் அதை கை குழந்தை போய் டிக்கெட் கேட்டால் கூட கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அது படமாக இருக்கட்டும் எந்த படமாக இருக்கட்டும், அந்த லட்சணத்தில் தான் இங்கே வந்து சட்டங்கள் பின்பற்றப்படுது. ஆனால் பிவிஆர் போன்ற அந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் வச்சுருக்கிறவங்க வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். பொதுவாகவே விஜய் படங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் தான் அதிக அளவில் இருந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, அதில் ஒரு பெரிய அளவில் வசூல் சாத்தியமாகும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த படத்தை போட்டோம்னா நமக்கு என்ன பிரயோஜனம்ட்டு மல்டிப்ளெக்ஸ் வந்து ஜனநாயகனை போடுறதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அந்த அடிப்படையில் ஜனநாயகன் படம் வந்து ஒரு வரலாற்று வசூல் சாதனை செய்வதற்கான வாய்ப்பை வந்து இழந்துருச்சு. எப்பயுமே விஜய் படம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு விஜய் படம் வரும்போதும் ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணும். இப்போ மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வந்து இத்தனை கோடி அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்த படம் அதை பீட் பண்ணும். ஓகே. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவர் நடித்த அந்த கோட்டு வரைக்கும் ஒவ்வொரு விஜய் படமும் அந்த முதல் நாள் வசூலுங்கிறது ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இருக்கும். வேற எந்த நடிகரும் கூட அதை வந்து பீட் பண்ண முடியாது. இன்னொரு விஜய் படம் வந்து தான் அதை பிரேக் பண்ணும். அந்த அடிப்படையில் ஜனநாயகன் படம் அப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஓவர்சீஸில் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுது. இப்போ யுஏஇ போன்ற நாடுகள், துபாய், சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல எல்லாம் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டின் படி தான் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே சான்றிதழ் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலான ஒரு சான்றிதழ் தான் யுஏஇலேயே கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கிருந்து துபாயில் போய் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஒரு விஜய் படம் வருது அப்படின்னா ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு தானே நினைப்பாங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க குழந்தைங்களையே கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கும்போது இப்போ அவங்களுக்கு இருக்கிற வழி என்னன்னா, குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு இவங்க மட்டும் தனியா போகணும். ஆனா எத்தனை பெற்றோர்களுக்கு குழந்தையை வீட்டில் தனியா விட்டுட்டு படம் பார்க்கறதுக்கு மனசும் சூழலும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தை, 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தை அப்படின்னா அவங்க குழந்தைய வீட்டில் போட்டு பூட்டிட்டா சினிமாவுக்கு போவாங்க? கண்டிப்பா போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனநாயகன் படத்தை பார்ப்பதையே அவாய்ட் பண்ணிடுவாங்க. எப்படி குழந்தைய விட்டுட்டு இந்த படத்துக்கு போகிறது, சரி ரைட் ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஜனநாயகன் படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் சாரோடைய ஒரு படம் வரும்போது அது ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து கிரியேட் பண்ணும். இப்போ இந்த படம்னு பார்த்தோம்னா இதுவே வந்து விஜய் சாரோடைய கடைசி படம்ன்றதுனால இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல. அதே மாதிரி நெட்டில் இந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போவே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இப்போவும் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ வந்து இந்த படத்தையும் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோவா மக்கள்கிட்ட போய் சேராதா? எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் படம் வசூல் ரீதியாக ஒரு சாதனை படமாக மாறுவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. அதுக்கு அடுத்து நீங்களே சொன்ன மாதிரி இந்த படம் திருட்டுத்தனமாக லீக் ஆகி ஏகப்பட்ட பேர் படம் பார்த்துட்டாங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் விஜய் படத்தை தியேட்டரில் போய் படம் பார்க்குற ஆடியன்ஸில் 90% ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க. அதனால இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து ஒரு பேரார்வத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த லீக்கான கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4K ரெசல்யூஷனில் வந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது. ரொம்ப கிளியராக அவ்வளவு கிளாரிட்டி உள்ள ஒரு பிரிண்ட்டு. அதுக்கடுத்து அந்த படம் வந்து ஒரு மொக்கப்படம்ங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு படம் எப்போ வசூல் வெற்றி அடையும் அப்படின்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும்போது தான். ஆனால் இந்த படம் முதல் முறை பார்க்கும் போதே பல பேர் வந்து பாதியோடு நான் ஆஃப் பண்ணிட்டேன், ½ அன் ஹவர் பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றிங்கிறது சாத்தியம் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட ஒரு புள்ளி விவரம் 1.5 கோடி பேர் இந்த படத்தை திருட்டுத்தனமாக பார்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ 1.5 கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் தானே. அப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் பெருசாக ஒர்க் ஆகாது. ஆனால் இதில் பெரிய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் வருதுங்கிறதுனால திரையுலகில் பல படங்கள் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதமே ஒரு 6 படம் ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி ஒரு 3 படம், 24ஆம் தேதி ஒரு 3 படம்.
இப்போ ஜனநாயகன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா இந்த 6 பேருமே அப்படியே ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க. இப்போ 16ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா இந்த 2 வாரம் வர்ற படங்களுக்கும் தியேட்டர் கிடைக்காது. 24ஆம் தேதி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 16ஆம் தேதி வர்ற 3 படங்கள் ஒரு வாரம் தான் தியேட்டரில் இருக்கும். என்னதான் ஒரு வெற்றி படமாக அது மாறினாலும் ஜனநாயகன் வந்து இந்த தியேட்டரை பிடுங்கிக்கும். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போயிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிந்து இந்த படத்துக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் இருப்பதால் ஒரு வாரத்துக்கு மேலே அந்த படம் தியேட்டரில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வைக்க போறதா வந்து சில வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி ஒரு முயற்சி நடக்குது. ஓகே. அந்த வேண்டுகோளுக்கு கோரிக்கைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் வந்து சம்மதம் தெரிவிக்க கூடாது. அதுதான் அவருக்கும் நல்லது, தாவேக ஆட்சிக்கும் நல்லது. என்ன காரணம் அப்படின்னா திரையுலகினர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முதலமைச்சர் வரும்போது அவரை டைவர்ட் பண்ணுகிற மக்கள் பணியிலிருந்து அவர்களை திசை திருப்பி அந்த புகழ் போதையில் வந்து மூழ்கடிக்கிற ஒரு முயற்சி வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு. ஓகே. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழகமே இருளில் மூழ்கி கிடக்கு. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேரு ஸ்டேடியத்தில் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு இந்த சினிமாக்காரர்கள் ஒரு பாராட்டு விழாவை நடத்தி, இத்தனைக்கும் பாராட்டுற மாதிரி அவருடைய ஆட்சி காலத்தில் ஒன்றும் நடக்கலை, மின்வெட்டு தான் நடந்தது. பாராட்டு விழாவை நடத்தி அவரும் கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாமல் இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு இங்கே போய் உட்காந்துட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நமிதா ஜிங்கு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்து ரசிக்கிட்டு உட்காந்துருந்தாரு. அதுதான் அவருடைய ஆட்சி பறிபோவதற்கே காரணமாக இருந்துச்சு. ஆனால் இதில் பாராட்ட வேண்டிய ஒருத்தர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவர் மீது நமக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பிறகு இதே திரையுலகம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை போய் அணுகிறாங்க, உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்ட்டு. அவர் என்னென்னா சினிமாக்காரங்களை கிட்ட சேர்க்கலை, ஓடிருங்கன்ட்டார். கடைசி வரைக்கும் அவருடைய ஆட்சி காலத்தில் சினிமாக்காரர்களை அங்கீகரிக்கவே இல்லை. உங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைப்பேன்ட்டு அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி இல்லை. அவர் சினிமாவிலிருந்து வந்ததால் சினிமாக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சலுகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க மீது பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறை செலுத்துகிறார். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், புதிய படங்கள் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு நாள் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு இங்கேருந்து போய் கேட்குறாங்க. அது வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டு ஒவ்வொரு படத்துக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும் ஒரு வாரத்துக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்குறாரு. அது எப்பேற்பட்ட தப்பு! அந்த ஒரு வாரம்ங்கிறது வேலை நாட்களும் அடக்கம். அப்போ என்ன ஆகும், நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிங்கிற ஒர்க்கிங் டேஸில் காலையில் 9 மணிக்கு நீங்கள் வந்து சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்தா எவன் ஸ்கூலுக்கு போவான், எவன் கல்லூரிக்கு போவான்? எல்லா பேரும் தியேட்டரில் தான் இருப்பான். அப்போ ஒரு சமூக சீர்கேட்டுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க. அவர் கொஞ்சம் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கான ஒரு பரந்துபட்ட பார்வையே விஜய்க்கு இல்லை. சினிமாக்காரங்க வந்தாங்களா, ஓகே இந்தாங்க நீங்கள் கேட்டதை விட ஜாஸ்தி உங்களுக்கு சலுகை தர்றேன் அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சிறப்பு காட்சி கொடுக்கறதுனால அந்த ப்ரொடியூசருடைய பேங்க் பேலன்ஸ் வந்து நிரம்பும். ஆனால் அது சமூகத்தில் எந்த மாதிரியான எதிர்வினையை ஏற்படுத்தணும் அவர் பார்க்கணுமா வேணாமா, அந்த புரிதல் பக்குவம் அவருக்கு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க வந்து அவர்கிட்ட பாராட்டு விழா நடத்தணும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், முதலமைச்சராக இவர் என்ன பாராட்டுகிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டார்? இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஒரு 50-60 நாள் தான் ஆகிருக்கு. இதில் அவர் அப்படி என்ன செஞ்சிட்டார்? தமிழ்நாட்டையே புரட்டி போட்டாரா, இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாலாறும் தேனாரும் ஓடுதா? அப்படி ஒருவேளை ஓடிச்சுன்னா உங்களை இவர்கள் பாராட்டுவதும் சரி, அந்த பாராட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் சரி. அப்படி எதுவுமே அங்கே நடக்கவே இல்லையே. எல்லா இடத்துலையும் அதே லஞ்சம் தான், என்ன அதே நிர்வாக சீர்கேடு இன்னும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உங்களை அவர்கள் பாராட்ட முன் வர்றாங்க? எல்லாத்துக்கும் மேலே நம்மளை ஒருத்தன் பாராட்டுறான் அப்படின்னா அவன் யாருன்னு பார்க்கணும்ல. என்ன இவன் கடந்த காலத்தில் யாராக இருந்தான், இவனுடைய செயல்பாடு எப்படி இருந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமாக இல்லையா? இந்த சினிமாக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாதா? யார் ஆள்கிறார்களோ அவர்களுடைய அடிமைகளாக மாறிய பழக்கப்பட்டவங்க. நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம், சொல்ல போகிறதுக்கும் ஆமாம் அப்படின்ட்டு வந்து ஒரு அடிமையாகவே காலம் முழுக்கவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியின் அடிமை தான் சினிமாக்காரங்க. அதுக்கடுத்து நீங்கள் நடிகராக, இத்தனைக்கு விஜய்ங்கிறவர் சாதாரண நடிகர் இல்லை, ரஜினியை விட உயரத்தில் இருந்த ஒரு நடிகர். அவருக்கு திரையுலகில் பிரச்சனை வரும்போது இவங்க யாருமே பேசவே இல்லை. அவருடைய தலைவா படம் வந்து ஜெயலலிதாவால் வந்து முடக்கப்படுது. இந்த சினிமாக்காரங்களாம் வாயை கூட திறக்கலை.
காவலன் படம் திமுக ஆட்சியில் வந்து முடக்கப்படுது. இங்கே உள்ள சினிமாக்காரங்க யாருமே பேசலை. ஜனநாயகன் படம் ஒன்றிய பாஜக அரசால் முடக்கப்படுது, யாருமே கேட்கல. இந்த கண்டென்ட் வந்து லீக் ஆகுது திருட்டுத்தனமாக, அது குறித்து யாருமே பேசலை. திமுக ஆட்சியில் விஜய்க்கு வந்து யாரும் ஆதரவே தெரிவிக்கலை. தெரிஞ்ச அப்படி ஏதாவது நம்ம வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினோம்னா ரெட் ஜெயிண்ட் நம்ம மேலே கோபப்படுவாங்க, நம்ம படத்தை காலி பண்ணிடுவாங்கன்னு பயந்து நடுங்கி உட்காந்த கூட்டம் தானே இந்த கூட்டம். இப்போ இந்த கூட்டம் உங்களுக்கு பாராட்டி அது உங்களுக்கு பெருமை சேர்த்துடுமா? யோசிச்சு பாருங்க. ஸோ விஜய் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வீழ்ச்சி இப்போதே தொடங்கி விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியை வந்து நடிகர் சங்கம் வந்து எடுத்து நடக்கிறதா தகவல் வெளியாகி இருந்தது. இப்போ அப்படி அது வந்து எடுத்து நடக்கும்போது இந்த நடிகர்கள்லயே வந்து பலர் வந்து விஜய்க்கு எதிராக பேசியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்க மற்ற கட்சிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு நடிகரா? அதாவது இது வந்து நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. இப்போதான் இவங்க போயிருக்காங்க, அதனால அது நடக்கும்போது தான் அதை பற்றி நம்ம விரிவாக பேசணும். அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னதான் அரசியல் ரீதியாக விஜய் மீது சிலருக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி முன்னணி நடிகர்கள் யாருமே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ அஜித்தை கூப்பிடுறாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரா? என்ன? இன்னொன்று, விஜய் வந்து நடிகர் இல்லை, முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் விழாவுக்கு கூப்பிட்டு வந்து அஜித் வரமாட்டேன்னு சொல்லிட முடியாது. ஒரு சூர்யா மாட்டேன்னு சொல்ல மாட்டார். தனுஷா இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும். ஸோ அந்த முன்னணி நடிகர்கள் எல்லாருமே தவறாமல் வந்துடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் திமுக கட்சி பொறுப்பில் இருக்கிற இந்த சில்லுண்டி நடிகர்கள்லாம் சில பேர் இருக்காங்க, அந்த துணை நடிகர்கள்லாம், அவங்க வரணும்னு யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க வராதது ஒரு விஷயமும் கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.